வள்ளலார் அவர்கள் வந்து தமிழுக்கும் சரி, தமிழ் மரபுக்கும் சரி, நெறைய விஷயங்கள வந்து அவர் கொண்டு வந்தாரு. இன்னும் சொல்லப்போனா நெறைய பண்பாட்டு கலாச்சாரத்துல, பண்பாட்டு தலங்கள்ல அ அவர் வந்து நெறைய மாற்றத்த வந்து ஏற்படுத்தி விட்டாரு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமே. அப்படி என்ன அவர் வந்து மாற்றத்த ஏற்படுத்தினாரு அப்படின்னா, அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதுல ஒரு எடுத்துக்காட்டா. அவர் வந்து அன்றைக்கு சைவ சித்தாந்தம் வந்து 4 மிக முக்கியமான மார்க்கங்கள வந்து சொல்லும். அதுல அ முதல் மார்க்கம் தாச மார்க்கம், 2வது மார்க்கம் சக ச சற்புத்திர மார்க்கம், 3வது சக மார்க்கம், 4வது சன்மார்க்கம் அப்படிங்கிறது. எதுக்கு வந்து திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்புறம் மாணிக்கவாசகர வந்து எடுத்துக்காட்டா வந்து சைவ சித்தாந்தம் வந்து சொல்லும். இதுல தாச மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அ இறைவனுக்கு அடிமையா இருந்து தொண்டு செய்றது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். 2வது மார்க்கமா பார்க்கிறது சக மார்க்கம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அ சாரி சற்புத்திர மார்க்கம். சற்புத்திர மார்க்கத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மகனா இருந்து இறைவனுக்கு தொண்டு செய்தல் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்த மார்க்கத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நண்பனா இருந்து தொண்டு செய்தல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. 4வது மிக முக்கியமான மார்க்கமா வந்து சைவ சித்தாந்தம் சொல்றது என்ன அப்படின்னா, அது சன்மார்க்கம் அப்படிங்கிறது தான். இந்த சன்மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இறைவனாய் வந்து நாம மாறுறது தான் சன்மார்க்கம் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு மரபா இருக்குது. இந்த 4 மரபையும் வள்ளலார் வந்து மாற்றி அமைச்சாரு. என்ன அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சற்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சன்மார்க்கம், சகமார்க்கம் அப்படிங்கிற இந்த 4 மார்க்கமும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அதிலும் குறிப்பா தாச மார்க்கத்த வந்து தன்னை அடி அ தனக்கு பலரை அடிமையாய் பாவித்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் வந்து சற்புத்திர மார்க்கத்துக்கு வந்து எப்படி நம்ம இறைவனுக்கு வந்து நம்ம அப்படி தொண்டு செய்றோமோ, அதே மாரி தன்னை வந்து ஒரு மாணவனாவோ, ஒரு ஒரு மகனாவோ பாவித்து மத்தவங்களுக்கு தொண்டு செய்றது அப்படின்னு இருப்பாப்ல. அதே நேரம் சக மார்க்கத்துக்கு நண்பனாய் இருந்து மத்தவங்களுக்கு தொண்டு செய்றது அப்படிங்கிறத மையப்படுத்தியிருப்பாரு. அடுத்தது வந்து என்ன விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அ ஸ் அ சன்மார்க்கம் அப்படிங்கிறது. சன்மார்க்கம் அப்படின்னா என்னன்னா, தன்னைப் போல் பிறரை பாவித்தல் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன ஒரு விஷயமே. அதாவது இறைவனாய் மாறுதல் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அவரு மாத்தி, மனிதனாய் மனிதர்களை பார்த்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாரு. இது வந்து அன்றைய காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா, மனிதர்கள மனிதர்களா மதிக்காத ஒரு காலகட்டம் வந்து அ அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னா, அது ஒரு சாதாரண விஷயம் இல்லல்ல. அதுவும் ஆன்மீக தளத்துல இருந்தே. ஆன்மீக தளத்துல இருந்தே வள்ளலார் அவர்கள் வந்து மனிதனை மனிதனாய் மதிக்கணும். மனிதனை மனிதனாய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு. அது வந்து இன்னைக்கும் தமிழ் மரபுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு.